இது வரைக்கும் தபோவனம் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிவாய நம. தபோவனம் அன்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியேன் உங்கள் சிஷிகா. தபோவனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் காண இருப்பது பண வரவிற்கு காரிய சித்தி தரும் தாந்திரீக பரிகாரம். இப்போ நம்ம ஒரு விஷயமா ஒருத்தவங்க கையில் பணம் கேட்க போகிறோம், அல்லது கடன் கேட்க போகிறோம், வங்கியில் கடன் விஷயமா போகிறோம், அல்லது நம்மளுக்கு தர வேண்டியவங்க பணம் தரேன்னு சொன்னவங்க, இது மாதிரி போகும்போது சில சமயம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் போகிற நேரத்தில் அவங்ககிட்ட பணம் இல்லாமல் போயிடும், தர முடியாத சூழ்நிலை ஏற்படும். சிலர்கிட்ட வரவே வராது பணம். இது மாதிரி இல்லை ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கவங்க, டெய்லி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கலெக்ஷனில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சால் நல்ல ஒரு வெற்றியை, சிறப்பான வெற்றியை தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம். ஒரு வெற்றிலை, அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா முடிப்போங்க. ஒரு மஞ்சள் நூலில் கட்டிக்கோங்க. சும்மா வெற்றிலை கழலாத அளவு கட்டினா போதும். இதே போல் ஒரு வெற்றிலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு வலது கையில் வச்சுக்கிட்டு கட்டாரில் மடக்கிட்டு 4 விரட்டுகளையும் முடிக்கிட்டு ஓம் ஸ்டீம் ரீம் ஓம் மகாலட்சுமியே அருள்வாய் போற்றுவோம். ஓம் ஸ்டீம் ரீம் ஓம் மகாலட்சுமியே அருள்வாய் போற்றுவோம். ஓம் ஸ்டீம் ரீம் ஓம் மகாலட்சுமியே அருள்வாய் போற்றுவோம் அப்படின்ட்டு 27 முறை சொல்லிவிட்டு சட்டப்பையிலையோ அல்லது பாக்கெட்லேயோ அல்லது கைப்பையிலையோ உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க. நம்ம பணம் கேட்டு போகிறவங்க கையில் உங்களுக்கு பணம் விஷயமான தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பணம் கிடைக்கும். அல்லது ஒரு வங்கியில் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயமா போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைகள், காரிய தடைகள் விலகும். இது பணம் விஷயமான சம்மந்தமான மட்டும்தான் இந்த தாந்திரிக பரிகாரம். மற்ற வேறு எதுக்காச்சும்னா இந்த தாந்திரிக பரிகாரம் பலிக்காது. இது மாதிரி வச்சுட்டு இது ஒரு நல்ல சுப ஓரையில் சொல்லிட்டு போகணும். ஓரை பற்றி ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கோம். சுப ஓரைன்றது குரு ஓரை அல்லது சுக்கிர ஓரை அல்லது புதன் ஓரை, சந்திர ஓரைனா வளர்பிறையில் சந்திர ஓரை, மறுபடியும் ஒரு சுப ஓரையில் சொல்லிட்டு போனீங்கன்னா அதே மாதிரி போகும்போது திசை எந்த திசை உங்களுக்கு சூலம்ன்றதை பார்த்துக்கோங்க. கேலண்டரில் சூலம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த திசையில் போகாமல் வேறு திசையில் போங்க. வேறு ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.